இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பிரதமர் அன்வார் பதவியில் தொடர்ந்து நிலைநிறுத்த 2 புதிய கட்டமைப்புகள். ரஃபீசி ரம்லி அறிவிப்பு. அடுத்த 2 ஆண்டுகளில் நடைபெறவிருக்கும் 16வது பொது தேர்தலில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தொடர்ந்து பிரதமராக பதவியில் நிலைநிறுத்தவும் அதற்குரிய இயக்கத்தை வலுப்படுத்தவும் PKR கட்சி 2 புதிய கட்டமைப்புகளை அறிவித்துள்ளது. வரவிருக்கும் தேர்தலில் PKR கட்சியினர் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் பாப் 25 மற்றும் கம்மாஸ் 16 ஆகிய 2 புதிய கட்டமைப்புகளும் செயல்படவிருப்பதாக PKR கட்சியின் துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி கூறினார். இந்த முழுமையான இலக்கு அடுத்த பொது தேர்தல் வருவதற்கு முன்பாக பிரதமர் அன்வாரின் பதவியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அதற்குரிய ஏற்பாடுகள் முன்பாகவே தொடங்கப்படவிருப்பதாக புசாட் கன்வென்ஷன் ஐடியலில் நடைபெற்ற 25வது PKR மாநாட்டில் ரஃபீசி ரம்லி கூறினார். பாப் 25 என்கிற புதிய கட்டமைப்பு அதிகாரம் அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கம்மாஸ் 16 என்பது PKR கட்சியின் நடவடிக்கைகளை செயல்படுத்துவதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த 2 புதிய கட்டமைப்புகளை அமல்படுத்துவதன் வாயிலாக கட்சியின் புதிய பலத்தையும் திறனையும் ஒன்று சேர்த்து உருவாக்கி அடுத்த தேர்தலில் PKR கட்சி முன்னணியில் இருக்க முடியும் என்று ரஃபீசி ரம்லி பரிந்துரைத்தார். PKR கட்சியினர் மாற்று மற்றும் மின்னணு ஊடக தளங்களை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை தாக்கியதாகவும் தற்போது அதுவே PKR கட்சிக்கு பெரும் சவாலாக அமைந்துவிட்டது என்று அவர் சாடினார். அதுதான் இந்த 2 புதிய கட்டமைப்புகளை நிறுவுவதற்கு முக்கிய சான்றாகும் என்றார் ரஃபீசி ரம்லி. PKR கட்சியின் உறுப்பினர்கள் மற்ற நாடுகளின் பல்வேறு தோல்வியுற்ற சீர்திருத்த இயக்கங்களை முன் உதாரணமாக பார்ப்பதுடன் குறிப்பாக தலைவர்கள் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக ஆன பிறகு அவர்களின் அசல் போராட்டங்களை புறக்கணித்தனர் என்று PKR கட்சியின் பொதுச் செயலாளர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அறிவித்தார். குறிப்பிடப்பட்ட தலைவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்த முக்கிய இலக்கினை மறந்துவிட்டு அரசாங்கத்தில் ஒரு பகுதியான பிறகு தனிப்பட்ட லாபத்திற்காக சொத்து சேர்க்க தொடங்கியதே அந்த கட்சிகள் தோல்வி அடைவதற்கு முக்கிய காரணம் என்றார் சைஃபுடின் நசுத்தியோன். அத்தகைய தலைவர்கள் அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக கருதப்படும் வேளையில் அவர்களின் போராட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை மறந்து அதன் சலுகைகளை மட்டுமே அனுபவிக்க தொடங்கியதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் PKR கட்சியின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலின் வெற்றியானது மக்களுக்கு நன்மை அளிக்கும் அரசாங்க கொள்கைகள் மூலம் அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் திறனால் அமைக்கப்பட்டது என்று சைஃபுடின் நசுத்தியோன் சுட்டிக்காட்டினார். சில சமயங்களில் மக்கள் விரும்பத்தகாத நகர்வுகளை செய்தாலும் முக்கிய ஆளும் கட்சியான PKR மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் மட்டுமே செயல்படும் என்று கூறியுள்ளார் சைஃபுடின். ஈப்போ வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் வடக்கை நோக்கி செல்லும் 242.3 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் விரைவு பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் அதன் ஓட்டுநர் உட்பட 16 பயணிகளும் சேதமின்றி உயிர் தப்பினர். இன்று நள்ளிரவு 12:01 மணியளவில் கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பினை தொடர்ந்து கொலகங்சார் மற்றும் மேருராயா ஆகிய தீயணைப்பு மீட்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வீரர்கள் உட்பட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக தீயணைப்பு மீட்புத்துறையின் மூத்த அதிகாரி முகமது ஃபவாஸ் அப்துல் ஜாமில் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் பேருந்து 80% எரிந்து சாம்பலாகிய வேளையில் அதில் பயணித்த பயணிகள் பாதுகாப்பாக மற்றொரு பேருந்திற்கு மாற்றம் செய்யப்பட்டதாக முகநூல் அகப்பக்கத்தில் இன்று முகமது ஃபவாஸ் தெரிவித்தார். தீ முழுமையாக நள்ளிரவு 12:51 மணியளவில் அணைக்கப்பெற்றதாக அவர் மேலும் தகவல் அளித்தார். ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான விண்ணப்ப சீட்டுகளை UNCHR போலியாக தயாரித்த 2 மியன்மார் பிரஜைகளை மலேசிய கிளாந்தான் குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. நேற்று நள்ளிரவு 2 மணியளவில் பசேர்புத்தே கம்போங் சங்காலில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் 28 மற்றும் 30 வயதுடைய அவ்விருவர்களும் வளைத்து பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அந்நபர்களிடம் இருந்து 1,40,000 வெள்ளி பணம் உட்பட
5 போலியான UNHCR அட்டையின் விண்ணப்ப சீட்டுகளும் கைப்பற்றப்பட்டதாக மாநில குடிநுழைவுத் துறையின் இயக்குநர் ருசானா மொஹமாட் தெரிவித்தார். நபர் ஒருவருக்கு 2000 வெள்ளி செலுத்தி போலியான குறிப்பிடப்பட்ட அட்டையின் விண்ணப்ப சீட்டுகளை வழங்கும் சிண்டிகேட் ஒன்றில் இருவரும் ஈடுபட்டதாக முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் மேலும் விவரித்தார். சுல்தான் அப்துல் ஹலீம் முஅzzam ஷா பாலத்தின் பாதையின் ஒரு பகுதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் வியாழக்கிழமை வரையில் மூடப்படவிருப்பதாக தெரியப்படுகிறது. கேபிள் ஆய்வு பணிகளுக்காக இப்பாதை 12.5 கிலோமீட்டரிலிருந்து 18.5 கிலோமீட்டர் தூரம் வரையில் மூடப்பட உள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையில் 3 நாட்களுக்கு இப்பகுதி மூடப்படுவதைத் தொடர்ந்து எதிர்ப்பாதை செயல்படுத்தப்படும் என்று ஜம்பத்தான் கெடுவ சென்றியான் புர்ஹாட் நிறுவனம் தகவல் அறிவித்துள்ளது. பிரதான இடைவெளியில் கேபிள் ஆய்வு பணிகள் மேற்கொள்வதற்காக தற்காலிகமாக இச்சாலைகள் மூடப்பட்டிருப்பதுடன் சோதனைக்கு பின்பு வழக்கம் போல் அப்பகுதி செயல்பட தொடங்கும் என இன்று முகநூல் அகப்பக்கத்தில் அது குறிப்பிட்டிருந்தது. பயனர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அனைத்து அறிகுறிகளையும் அறிவுறுத்தல்களையும் கடைபிடிக்குமாறு ஜம்பத்தான் கெடுவ சென்றியான் புர்ஹாட் நிறுவனம் கேட்டுக்கொண்டது. சிக் ஜலான் புக்கிட் சப்லாவில் வால்ஸ்வேகன் கால்ஃப் ரக கார் ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து தீப்பிடிப்பதற்கு முன்பாக அதன் ஓட்டுநர் சாமர்த்தியமாக அதிலிருந்து வெளியேறி உயிர் தப்பினார். 36 வயதுடைய அக்கார் ஓட்டுநர் உடலில் எந்தவொரு சேதம் இன்றி தப்பியதாக சிக் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் தலைவர் ஜுல்கைரி மட் தஞ்சில் தெரிவித்தார். இன்று நள்ளிரவு 1:53 மணியளவில் தமது தரப்புக்கு புகார் கிடைக்கப்பெற்றதாகவும் சொஃப்வான் சப்ரி தலைமையிலான சிக் தீயணைப்பு மீட்பு நிலையத்திலிருந்து 7 உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஜுல்கைரி மாட் கூறினார். அந்த கார் ஓட்டுநர் பக்கான் சிக்கிலிருந்து பாலிங்கை நோக்கி செல்லும்போது இச்சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக அவர் விளக்கினார். தீயில் அக்கார் 90% எரிந்து சாம்பலாகியதாக இன்று ஓர் அறிக்கையில் ஜுல்கைரி மாட் அறிவித்தார். அம்பாங் புக்கிட் அந்தாராபங்சா ரிவர் டாலே என்ற ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் அருகே இருக்கின்ற 4.57 மீட்டர் உயரமுள்ள வாய்க்காலில் தவறி விழுந்த சிறுவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு 8:34 மணியளவில் கிடைக்கப்பெற்ற புகாரை அடுத்து தீயணைப்பு மீட்பு படையினர் அவ்விடத்திற்கு விரைந்ததாக ஸ்லாங்கூர் மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையின் உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுவன் தீயணைப்பு வீரர்களால் வெற்றிகரமாக மீட்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அஹ்மத் முக்லிஸ் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.